இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான க்ரீம் ரிலேட்டட் டிப்ஸ் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் அடிக்கடி கேட்குறது வந்து விப்பிங் க்ரீமை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும், அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ண க்ரீமை எடுத்து எப்படி ப்ராப்பராக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி அதை எடுத்து நம்ம கேக் மேலே கோட் பண்ணணும். ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம சேனலுடைய ரெகுலர் ஃபாலோவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். டெய்ரி பேஸ்டு க்ரீம் எல்லாமே வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். நம்ம கேக்குக்கு கடைகளில் யூஸ் பண்ணுற க்ரீம் வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் தான். ஈவன் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தாலுமே சரி, அவங்க யாருமே வந்து டெய்ரி பேஸ்டு க்ரீம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் டெய்ரி விப்டு க்ரீம் யூஸ் பண்ணி மட்டும்தான் கேக்கை வந்து நம்மளால் ப்ராப்பராக டிசைன் பண்ணிக்க முடியும். நான் டெய்ரி விப்பிங் க்ரீம்லேயே நிறைய பிராண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து எது கிடைச்சாலுமே சரி, நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பயுமே நீங்கள் க்ரீம் வாங்கிட்டு அதை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஒரு ஐஸ் ஃபார்மில் இருந்தால் தான் அதனுடைய லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அது வந்து ஐஸ் ஃபார்மில் இருக்கக்கூடாது. அது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மெல்ட் ஆகி இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் க்ரீமை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1 hour ஆச்சும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அதை வந்து நம்ம கிரம் கோட்காகட்டும் இல்லை வந்து கேக் டெக்கரேஷனுக்காகட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஐஸ் ஃபார்மில் இருக்க க்ரீம் வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகி கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக ஒரு 1/2 hour ஆச்சும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அது ஐஸ் ஃபார்மில் இருந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்துடும். ஸோ அதுலேருந்து நம்ம மெஷர் பண்ணி நம்ம க்ரீமை வந்து சூப்பராக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம க்ரீமை வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து நான் க்ரீமை ஓப்பன் பண்ணின பிறகு நான் அதே பாக்ஸோட அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஃப்ரீசரில் வந்து நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்குவேன். லீக் ஆகாத மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் இருக்குது அப்படின்னா ஒரு 1 hour கிட்ட நான் ஃப்ரிட்ஜுக்கு மாற்றின பிறகு இது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த க்ரீமை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து நீங்கள் கேக்ஸ் எல்லாம் பண்ணது போக மீதி இருக்கிற க்ரீமை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நல்லா விப் பண்ண அந்த க்ரீமை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு திருப்பி நீங்கள் ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ண அந்த க்ரீம் வந்து நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 நாளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்த க்ரீம் தான். இந்த க்ரீமை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நான் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணியிருந்தாலுமே நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷாக நம்ம பீட் பண்ண அந்த க்ரீமுடைய கன்சிஸ்டன்சிக்கு இது இருக்காது. இந்த க்ரீம் பாருங்க, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பீட் பண்ண க்ரீம் மாதிரி இருக்காது. இதில் வந்து ஃபுல்லாகவே ஏர் ஏறி கொஞ்சம் கட்டி கட்டியாக சேர்ந்த மாதிரி இருக்குது. இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு விஸ்கி யூஸ் பண்ணியோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து திருப்பி நம்ம மெல்ட்டாக இருக்கிற விப்பிங் க்ரீமை வந்து இது கூடயே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இதில் கொஞ்சமாக தான் க்ரீம் இருக்குது. ஸோ 1 tablespoon விப்பிங் க்ரீம் அளவு வந்து எனக்கு போதும். ஒருவேளை நீங்கள் நிறைய க்ரீம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது கூட இன்னும் கொஞ்சம் நிறையா லிக்விடாக இருக்க விப்பிங் க்ரீம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணின பிறகு டேரெக்டாக பீட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நல்லா எல்லா க்ரீமுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இது நல்ல ஒரு லிக்விடான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு. இந்த க்ரீமை வந்து நம்ம எப்பயும் போல நம்ம பீட் பண்ணி எடுக்க போறோம். நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்தி நார்மலா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு க்ரீமை வந்து நான் எப்படி பீட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேனோ அதே மாதிரி நான் பீட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ இப்போ இந்த க்ரீம் பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம புதுசாக ஒரு க்ரீம் எப்படி பண்றோமோ அதே மாதிரி நமக்கு சூப்பராக ரெடியாகி கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம இது கூட வந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வந்து லிக்விடான ஒரு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேடு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது கூடிய வந்து ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ண பிறகு அந்த க்ரீமை வந்து நீங்கள் பவுலில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதையுமே வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம வந்து டைரெக்டாக கலர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது லிக்விட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த ரீசன்னால தான் நான் வந்து விப்பிங் க்ரீமில் கலர் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணின பிறகு அதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து க்ரீமில் ஆட் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ரீம் எப்படி பீட் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி
மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஒரு க்ரீம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம நார்மலாக வந்து பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து கேக்குக்கு வந்து க்ரம் கோட் கொடுக்கறதா இருந்தாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த க்ரீமை நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு க்ரீம் நம்ம பீட் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி உள்ள க்ரீம் வந்து நம்மளால டேரெக்டாக ஸ்டோர் பண்ண க்ரீம்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம ஸ்டோர் பண்ண க்ரீமை டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஃபுல்லாகவே அது ஏர் ஃபுல்லாக ஏறி குட்டி குட்டி பபுள்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அந்த க்ரீம் வந்து நல்லா கட்டி மாதிரி சேர்ந்து குட்டி குட்டி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம க்ரீமை வேஸ்ட்டே பண்ணாமல் நம்மளால் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்னையில் ஒரு ஷாப் இருக்குது. பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். கேக் டின்லேருந்து மெஷரிங் கப்ஸ்லேருந்து எல்லா விதமான பேக்கிங் ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து ரேப் பண்ணுறதுக்கு உண்டான சாக்லேட் ஃபாயில் ரேப்பர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுவுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து நார்மல் பிளைன் கோல்டன் கலர்லேயும் இருக்குது, மிக்ஸ்டு கலர்ஸ்லையும் இருக்குது. 2 விதமான ஃபாயில் ரேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி பர்த்டே ரெயின்போ டாப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே நல்ல ஒரு பெரிய சைஸ் தான். ஒரு 1 kg கேக் வரைக்குமே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து வந்து கப் கேக் மோல்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது 6 கேவிட்டியில் உள்ள கப் கேக் ட்ரே தான். இது பார்த்தீங்கன்னா 100% பியோர் அலுமினியம் வித் கன்வெக்ஷன் ப்ரூஃபும் கூட. நீங்கள் ஓவன்லேயும் இதை வந்து சூப்பராக வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பியோர் அலுமினியமில் கப் கேக் ட்ரேஸ்லாம் வாங்கும்போது நமக்கு ரொம்ப நாளுக்கு லைஃப் இருக்கும். சீக்கிரமாக வந்து துருப்பிடிக்காது. அடுத்து வந்து பார் சாக்லேட்ஸ் பண்றதுக்கு உண்டான சிலிகான் மோல்டுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்து நிறைய பேர் வந்து ஃபாண்டன் மேட்டும் கேட்டிருந்தீங்க. சிலிகான் நான்ஸ்டிக் மேட்டுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது போக நிறைய வெரைட்டிஸ் நாசில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிராஸ் நாசில்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஸ்மால் லீஃப் நாசில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்மால் சைஸில் உள்ள ரோஸ் நாசில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே கேட்லாக் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து டால் கேக்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு உண்டான டால் டாப்பர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுவுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அது போக நல்ல ஹைட்டான ஒரு கேக் பாக்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து 10-10-5ல் உள்ள 1 kg பாக்ஸும் 8-8-5ல் உள்ள ஒரு 1/2 kg பாக்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான கேரி பேக்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 1/2 kgயில் உள்ள ட்ரெஸ் லெச்சஸ் பாக்ஸும் இருக்குது, 1 kgயில் உள்ள ட்ரெஸ் லெச்சஸ் பாக்ஸும் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் டேரெக்டாகவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாகவே நம்ம கடையில் விசிட் பண்ணி கூட நீங்கள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் வந்து நான் அட்ரஸ் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் அட்ரஸ் இருக்கும். உங்களுக்கு இது வந்து நியரஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஆஃப்லைன் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். க்ரீம் மட்டும் டோர் டெலிவரி நம்ம பண்ணுறது இல்லை. உங்களுக்கு க்ரீம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே நம்ம ஷாப் வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீமை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.